வேதமே சமுத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்றதுன்னா, சமுத்திரம்ங்கிறது எவ்வளவு உயர்வானது. சமுத்திர ராஜா அப்படின்னு சொல்றோம். ராமனே சேதுபந்தனம் பண்ணணும், அணை கட்டணம், சமுத்திரத்துல அணை கட்டணம்னு எடுத்த உடனே அணை கட்ட ஆரம்பிக்கல. சமுத்திர ராஜாவை பிரார்த்தனை பண்ணார், கர்ப்பசயனம் பண்ணார். அவ்வளவு ரொம்ப பெரியவர் இந்த சமுத்திர ராஜாங்கிறவர். சமுத்திரங்கிறது ஏதோ வெறும் ஜலம் இல்லை, அது ஒரு பெரிய ராஜா, சமுத்திர ராஜா அவர், தேவதா ஸ்வரூபம் அவர். நீங்க சொன்ன மாதிரி மகாலட்சுமி சமுத்திரத்திலிருந்து தான் தோன்றினா, சமுத்திரத்திலேயே வசிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டதான அந்த சமுத்திர ராஜா, அவரை நாம் ரொம்ப பூஜிக்கணும். ஒரு நியமத்தோட தான் சமுத்திரத்தை போய் தொடணும். ஷூ காலோடையே சமுத்திரத்துல போய் நிக்கிறது, பீச்சில் போய், பீச்சுக்கு போகலாம், எப்ப வேணா போகலாம், சமுத்திர காத்த வாங்கலாம். ஆனா சமுத்திரத்துல இறங்கி விளையாடுறது, காலம் நினைக்கிறது, இதெல்லாம் எப்ப வேணா பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு காலங்கள் இருக்கு. நாம் நம்மை சுத்தர்களாக வச்சுண்டு தான் சமுத்திரத்தை தொடவே தொடலாம். எப்ப வேணாலும் தொடலாமான்னா அதுக்கு அனுமதி இல்லை. எப்போதுமே தொடக்கூடாதான்னார், சில காலத்துல அதை தொடலாம் அப்படின்னு. அஸ்வத்தம் மந்தவாரேது சாகரம் பர்வணி ஸ்பிருஷேத். பர்வ காலத்துலதான் சமுத்திரத்தை தொடலாம். அதாவது பௌர்ணமி அல்லது அமாவாசை, இந்த நாட்கள்ல தான் சமுத்திரத்தை தொடவே தொடலாம். மீதி நாட்கள்ல சமுத்திரத்தை தொடக்கூட கூடாது. இந்த பௌர்ணமி திதியிலையோ அல்லது அமாவாசை அன்னைக்கோ சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணலாம், சமுத்திரத்தை தொடலாமே தவிர மற்றைய தினங்கள் சமுத்திரத்தை தொடர்றதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை. அப்படி சமுத்திர ஸ்நானம் பண்றச்சையும் இவன் சுத்தனாக இருந்துட்டு தான் போய் குளிக்கணும், சமுத்திரத்தை தொடணும். ஒரு தடவை வீட்டுல குளிச்சுட்டு இவன் சுத்தனாக இருந்துட்டு தான் போய் சமுத்திரத்துல குளிக்கலாம் அல்லது சமுத்திரத்தை தொடலாம். இந்த அளவுக்கு முக்கியத்துவம், ஒரு முக்கியத்துவத்தை சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது. அப்படின்னா இதை நாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சமுத்திரத்துல போய் காலை நினைச்சுட்டு நிக்கிறது, அசுத்தர்களாக சமுத்திரத்துல போய் குளிக்கிறது, அதுல போய் கண்டதை தூக்கி போடுறது, எச்ச துப்புறது, இதெல்லாம் இயற்கை சீற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்கள். சுனாமி வருது, பூகம்பங்கள் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தவறுகள் அறிஞ்சோ அறியாமலோ நாம் பண்றதுனாலதான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படுறது. இப்படியெல்லாம் இல்லாம பருவ காலங்கள் பௌர்ணமியிலையோ அமாவாசையிலையோ சுத்தர்களாக இருந்து சமுத்திரத்துல போய் குளிக்கிறதுனால பெரிய பெரிய பாபங்கள்லாம் போறதுன்னு சாஸ்திரம் சொல்றது.